ஒன்று ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம், First Kings chapter 19. ராஜாக்களின் புத்தகம் ராஜாக்களை பற்றி மட்டும் பேசுகிற புத்தகம். ஆனால் இடையிடையே சில தேவனுடைய மனுஷர்களையும் பற்றியும் புத்தகம் பேசியிருக்கிறது. மிக முக்கியமான தலைவர்கள் அதில் உள்ளே இருக்கிறார்கள். ஆவிக்குரிய தலைவர்கள் உள்ளே இருக்கிறார்கள். ஆவி இல்லாத தலைவர்களும், தேவன் இல்லாத ராஜாக்களும், பின்மாறி போன ராஜாக்களும், கர்த்தரை விட்டு விலகி போன மக்களும் உள்ளே இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே ஒரு மனுஷனை பற்றி வேதம் நமக்கு அழுத்தமாகவும் ஆணித்தரமாகவும் சொல்லியிருக்கிறது. வாசிப்போம். அந்த மனுஷனுடைய பெயர் எலியா. எலியா என்பவன் மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவன், முக்கியமான தீர்க்கர்களில் ஒருவன், முக்கியமான தேவ ஊழியர்களில் ஒருவன். பழைய ஏற்பாட்டில் அசைக்க முடியாத ஒரு அற்புத தீர்க்கன், அற்புதமான மனிதன் எலியா. அவனை பற்றி 19ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை உங்கள் முன்பு கொண்டு வருகிறேன். ஒன்று ராஜாக்கள் 19:10. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமாய் இருந்தவன் இந்த எலியா என்பதை அவரே சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இதே வசனத்தை, இதே வார்த்தையை 14ஆம் வசனத்திலும் பார்க்க முடிகிறது. தேவன் அவனிடம் பேசும் பொழுது தேவனிடமும் திரும்பவும் இதை சொல்லுகிறான். நான் வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். ஆண்டவரிடம் பக்தி வைராக்கியமாய் இருந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடந்தது என்பதை தான் இன்று காலை உங்களோடு கூட சில நிமிஷம் பேச போகிறேன். எலியா என்பவன் இஸ்ரவேல் தேசத்திலே, இஸ்ரவேல் ராஜாக்கள் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தவன். அதாவது கிமு 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி. இஸ்ரவேல் தேசத்திலே பல ராஜாக்கள் இருந்தார்கள். அந்த ராஜாக்கள் காலத்திலே அகசியா என்பவர்கள் ஆண்ட பொழுது இந்த ஊழியக்காரன், இந்த தீர்க்கதரிசி எலியா என்பவன் ஊழியம் செய்து வந்தான். எலியா என்றால் மை காட் இஸ் ஜெகோவா என்று பொருள். என் தேவன் யெகோவா என்று பொருள். அவனுடைய பெயர் எப்படியோ அவனுடைய வாழ்க்கையும் அப்படியே இருந்தது. என் தேவன் யெகோவா என்பது அவனுடைய பெயர். இவனை பற்றி அதிகமாய் தெரிந்து கொள்ள விருப்பமானால் 5 வகையான மக்கள் இவனை பற்றி அதிகம் தெரிந்து கொள்ளலாம், அல்லது இவரை பற்றின செய்திகளை கேட்க விரும்பலாம். Those who feel their life is hard, உங்க வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த எலியாவை பற்றி நீங்க தெரிஞ்சாகணும். Those who think that they are alone, நீங்க ரொம்ப தனிமையா இருக்கிறவங்க, தனிமையில வாடுறவங்க, தனிமை உங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த எலியாவை பற்றி தெரிந்து கொள்ளலாம். Those who say that they are very tired, நீங்க களைச்சி போயிட்டீங்க, சோர்ந்து போயிருக்கிறீங்க அப்படின்னு நிலையில நீங்க இருந்தா நீங்க இந்த மனுஷனை பத்தி கட்டாயம் தெரிஞ்சாகணும். Those who speak that they are small, they have little, ரொம்ப சின்னவங்க நீங்க, உங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்குது, வேற அதிகமா இல்லை.
இருக்கிறதே கொஞ்சம் அப்படின்னு நினைச்சிருந்தா நீங்க கட்டாயம் இந்த மனுஷனை பற்றி அறிந்திருக்க வேண்டும். Those who believe that they are weak in faith, நீங்க விசுவாசத்துல ரொம்ப வீக்கா இருக்கிறீங்கன்னு ஃபீல் பண்ணா, அப்படி நம்பினா, உங்க விசுவாசம் தள்ளாடுது, தனிமையா இருக்குது அப்படின்ற உணர்வு உங்களுக்கு இருந்தா, you must know about Elijah. நான் சொன்ன இத்தனை பின்னணியில் இருக்கிறவர்களில் நீங்கள் ஒரு நபரா? ப்ளீஸ் see this man. இந்த மனுஷனை பாருங்க, அவனும் உங்களை போல ஒருவன். வேதம் இந்த எலியாவை பற்றி பல காரியங்களை நமக்கு சொல்லவில்லை. அவன் வாழ்க்கையில் நடந்த சுருக்கமான சம்பவங்கள், ஆனால் மிக பெரிய சம்பவமாய் நமக்கு சொல்லி இருக்கிறது. இவனை பற்றி மிக சொற்பமான அதிகாரங்கள் தான் வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறது. 1 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரம், 18ஆம் அதிகாரம், 19ஆம் அதிகாரம். பிறகு 20ஆம் அதிகாரம் அவனை பற்றி சொல்லவில்லை. 21ஆம் அதிகாரம் அவனை பற்றி சொல்லுகிறது. 4 அதிகாரங்கள் தான் 1 ராஜாக்களிலே. இவனுடைய சரித்திர தொடர்ச்சி 2 ராஜாக்களிலே வருகிறது. 2 அதிகாரம் தான். 2 ராஜாக்கள், 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம். ஆக மொத்தம் ராஜாக்களின் புத்தகத்திலே 6 அதிகாரங்கள் கொண்ட அதிகாரங்களிலே இவனை பற்றிய சரித்திரம் சொல்லி முடிகிறது. ஆனால் எலியாவை பற்றி புதிய ஏற்பாடு இருக்கிறது. பல இடங்களில் எலியாவை பற்றி சொல்லி இருக்கிறது. அதை நாம கவனித்ததே கிடையாது. பழைய ஏற்பாடு முடியும் பொழுது மல்கியா தீர்க்கன் இந்த எலியா தீர்க்கதரிசி திரும்பவும் வருவான் என்று சொல்லி முடிக்கிறான். மல்கியா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்தால், ஒரு தீர்க்கதரிசி வருவான், அவன் பேர் மல்கியா, அவன் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களுக்கும் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகள் இடத்திலும் திருப்புவான் என்று பழைய ஏற்பாட்டின் கடைசி புத்தகம், கடைசி அதிகாரம், கடைசி செய்தி, கடைசி தீர்க்க தரிசனமாக இந்த எலியாவின் பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ராஜாக்கள் புத்தகத்திற்கு பிறகு மல்கியா புத்தகத்தில் இவருடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது. அதற்கு பின்பு ஜனங்கள் எல்லாம் ஒரு தீர்க்கன் எலியா வருவார் 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 என்று காத்து கொண்டே இருந்தார்கள். பல வருஷம் காத்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் மல்கியா தீர்க்கன் அப்படி சொல்லிவிட்டு போனான், எலியா என்பவன் வருவான் என்று. ஏன் அப்படி சொன்னான் என்றால், இவர் சாகாமல் உயிரோடு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவர். இவருடைய முடிவு அப்படிதான் இருந்தது. ஆகவே இவர் திரும்ப வருவார் என்று எல்லாரும் நம்பிக்கொண்டிருந்தனர். அதன்படி மல்கியா ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லிவிட்டு போய்விட்டார். புதிய ஏற்பாட்டிலே இதே போல எலியா என்பவன் வந்தான். ஆனால் இந்த எலியா கிடையாது, எலியாவையை போன்ற ஒரு மனுஷன். அவன் பேர் யோவான் ஸ்நானகன். லூக்கா 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அதிலே இந்த யோவான் ஸ்நானகன் எலியாவின் ஆவியை பெற்றவனை போல் இருப்பான் என்று அவனது பிறப்பை பற்றி கூறுகிறது. அதற்கு பிறகு யோவான் ஸ்நானகனை பற்றி மார்க்கு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரை யோவான் ஸ்நானகன் ஊழியத்தை எப்படி எலியாவை போல செய்தான் என்பதை சொல்லுகிறது. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 13 14 வாசித்தால் யோவான் ஸ்நானகன் தான் எலியா என்பதை திரும்பவும் வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஒரு முறை யோவான் 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தால் ஜனங்கள் எல்லாம் பரிசேயர் சதுசேயர் வந்து யோவான் ஸ்நானகனிடத்தில் கேட்டார்கள், நீர் எலியாவா என்று. அவன் சொன்னான், நான் எலியாவா அல்ல. அப்படி என்றால் நீர் யார்? நாங்கள் வந்திருக்கிறோம், எங்களை அனுப்பினவர்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டும். நீர் எலியாவா என்று கேட்டபோது நான் எலியா அல்ல என்று சொன்னான். ஆனால் அவன்தான் எலியாவின் ஆவியை பெற்றவன். அவன்தான் எலியாவை போல
உடை உடுத்தியவன். அவன்தான் எலியாவை போல வனாந்திரத்திலே பிரசங்கம் பண்ணவன். அவன்தான் மனம் திரும்புதலின் செய்தியை எலியாவை போலவே செய்தவன். அவன்தான் தேவனுக்காக எலியா எப்படி நின்றாரோ அப்படியே நின்றவன். யோவான் ஸ்நானகன் தான் எலியா என்பதை ஆண்டவர் இயேசுவும் பல இடங்களிலே ஆமோதித்திருக்கிறார். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரை வாசித்தால், இயேசு மறுரூப மலைக்கு போகிறார். அந்த மலையிலே அவர் 2 பேரை காண்கிறார். அதாவது பேதுரு, யோவான், யாக்கோபு, இந்த 3 பேரும் மறுரூப மலையில் இருந்த பொழுது இயேசுவோடு மோசேயும் எலியாவும் பேசிக் கொண்டிருந்தனர். அங்கேயும் இயேசு இந்த எலியாவை சந்தித்தார். அங்கேயும் அவர் முக்கியமான நபராக இருக்கிறார். மோசே நியாயப்பிரமாணத்திற்கு அடையாளம், எலியா தீர்க்கதரிசிகளுக்கு அடையாளம். ஆண்டவர் இயேசு 3 பேரும் இணைந்து இந்த தரிசனத்தில் வருகிறார்கள். ஆக எலியா மிக முக்கியமானவன். அது மட்டுமல்ல, எலியாதான் உயிர்த்தெழுந்து வந்திருக்கிறான் என்று ஏரோது ராஜா யோவான் ஸ்நானகனை பார்த்து பயந்தான். அது மட்டுமல்ல, சீஷர்கள் ஆண்டவரிடம் சொன்னார்கள், ஆண்டவரே, எலியா வானத்திலிருந்து அக்கினி இறக்கியது போல நாங்களும் இறக்க உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். ஆண்டவர் இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று கூப்பிட்டார். ஜனங்கள் என்ன சொன்னார்கள்? அவன் எலியாவை கூப்பிடுகிறான், பொறுங்கள், எலியா வந்து அவனை ரட்சிக்கிறானா பார்ப்போம் என்று எலியாவை பற்றி ஆண்டவர் இயேசு, இயேசுவின் சீடர்கள் எல்லாருமே பேசி இருக்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்தால் எலியாவை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். ஆக முழு புத்தகமும் பல இடங்களில் எலியா 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 என்பதை பதிவிட்டு இருக்கிறது. இவ்வளவும் ஏன் சொல்லுகிறேன் என்றால், ஒருவேளை நீங்கள் இந்த எலியாவை பற்றி படித்திருக்கலாம், ஆனால் கவனித்திருக்க மாட்டீர்கள். இவ்வளவு முக்கியமானவனா எலியா, இவ்வளவு முக்கியமான ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தாரே என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவரை பற்றி அறிமுகமாக இவைகளை சொல்லுகிறேன். இவரை பற்றி சொல்லுவதற்கு 3 காரியங்கள் இருக்கிறது. ஒன்று, இஸ் மெத்தட். அவனுடைய ஊழியம் போல யாரும் செய்தது கிடையாது. 2, இஸ் மேனரிசம். அவரை போல யாரும் ஊழியத்தில் அவ்வளவு பிரபலமாகவும் இருந்ததில்லை, அவரை பார்த்து யாரும் பயந்ததில்லை. அவர் உடையில வித்தியாசமானவர், உணவில வித்தியாசமானவர், இடத்தில வித்தியாசமானவர், செய்தியில வித்தியாசமானவர், அவர் செய்த அற்புதங்களில வித்தியாசமானவர். ஆகவே எலியாவை போல ஒரு தீர்க்கன் அவனுக்கு முன்னும் பின்னும் எழும்பியது இல்லை. 3வது, இஸ் மெசேஜ். எலியாவின் செய்தி இருக்கிறது, அது மிகவும் பயங்கரமான ஆவிக்குரிய செய்தி. அவர் சொன்னார், நான் தேவனுக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன் என்று. ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமாய் இருந்த ஒரு நபரை பற்றி தான் நாம் இன்னும் சற்று ஆழமாய் யோசிக்க போகிறோம். எப்படி இந்த உலகத்தில் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாய், வெகு பக்தி வைராக்கியமாய் வாழ முடியும்? எலியா இருந்த நாட்களில் ராஜாக்கள் இருந்தார்கள். அந்த ராஜாக்கள் எல்லாரும் பின்வாங்கி போன விக்கிரகத்தை ஆராதித்த ராஜாக்களாய் இருந்தார்கள். விக்கிரக தோப்புகளை கட்டியவர்கள், கோயில்களை கட்டியவர்கள் இஸ்ரவேல் ராஜாக்கள். ஆனால் அவர்கள் இஸ்ரவேல் தேவனை விட்டு அவர்கள் தூரம் போனவர்கள். தேவனுடைய கோபம் அவர்கள் மேல் இருந்தது. ராஜாக்கள் எல்லாம் விக்கிரக கோயில்களுக்கு அடிமையா இருந்த பொழுது, அதே ராஜாக்களுக்கு முன்பதாக யெகோவா தேவனை பற்றி வைராக்கியமாய் கொண்டிருந்த இந்த மனிதன் எப்படி இவன் ஆண்டவருக்காக நின்றான்? உங்க வாழ்க்கையில கூட உங்களை சுத்தி இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கலாம், இப்படிப்பட்ட மக்கள் இருக்கலாம், இப்படிப்பட்ட தலைவர்கள் இருக்கலாம்,
இப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் கூட இருக்கலாம். பாகாலை சேவிக்கிறவர்கள், பாகாலை முத்தமிடுகிறவர்கள், பாகாலுக்கு தன்னை விற்று போட்டவர்கள், பாகாலுக்காகவே வாழ்கிறவர்கள் இன்றும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் மத்தியிலே யெகோவா தேவன் உங்களுக்கு பக்தி வைராக்கியமாய் இருக்கும்படி எப்படி வாழ முடியும் என்பதுதான் இவன் வாழ்க்கை நமக்கு சொல்லுகிற செய்தி. மிக சுருக்கமாக சொல்லுகிறேன். இவனை பற்றி 3 குறிப்புகள். நம்பர் 1, எலைஜா was a common man. எலியா நம்மை போல ஒரு சாதாரண மனுஷன். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் வாசிப்போம். 17ஆம் வசனம், 18ஆம் வசனம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. யாக்கோபு வெளிப்படையாகவே எலியாவை பற்றி குறிப்பிடுகிறார். 2 வசனம். அவர் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தார். எலியா மிக பெரிய தீர்க்கன் என்று பழைய ஏற்பாடு சொல்லுகிறது. ஆனால் புதிய ஏற்பாடு சொல்லுகிறது அவர் நம்மை போலவே சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த சாதாரண விசுவாசியை போல, சாதாரண பக்திமானை போலதான் இருந்தார். ஆனால் அவர் ஜெபம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. 2 வசனத்தில் 2 முறை ஜெபம் பண்ணினார், ஜெபம் பண்ணினார் என்பதை கவனியுங்கள். நம்மை போல பாடுள்ளவர், நம்மை போல சாதாரணமானவர், நம்மை போலவே காமன் மேன் என்ன செய்தார்? அவர் ஜெபம் பண்ணினார், கருத்தாய் ஜெபம் பண்ணினார், மீண்டும் ஜெபம் பண்ணினார். வார்த்தைகளை கவனியுங்கள். கருத்தாய் ஜெபம் பண்ணினார், மறுபடியும் ஜெபம் பண்ணினார். எலியா ஜெபம் பண்ணினார். அதுதான் இங்கே முக்கியம். ஒரு சாதாரண விசுவாசி எதில் தேர்ந்தவர்களாய் இருக்கலாம்? ஒரு சாதாரண ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்னு ஒருத்தர் நினைச்சா, நான் ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்னு நினைச்சா, அவங்க வாழ்க்கையில ஜெப வாழ்க்கை, ஜெபம் ரொம்ப முக்கியம். அதுதான் அவர்களை இந்த எலியாவுக்கு ஒப்பிடா சொல்லி இருக்கிறது. கவனிங்க, எல்லாருமே ஜெபம் பண்றோம், தேவையானவைகளுக்கு ஜெபம் பண்றோம், வேண்டிய போது ஜெபம் பண்றோம். ஆனால் எலியா 2 வகையில ஜெபம் பண்ணி இருக்கிறாரு. ஒன்னு நோ, இன்னொன்னு எஸ். வாழ்க்கையில நமக்கு நோ அப்படின்னு சில காரியங்கள் நடக்கக்கூடாது இல்ல, அதுக்கு ஜெபம் பண்ணணும். கவனிங்க அந்த வசனத்தை. அப்பொழுது அவர் மழை பெய்யாதபடிக்கு, மழை பெய்யாதபடிக்கு ஜெபம் பண்ணாரு. இந்த ஜெப வாழ்க்கை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது தெரியுமா? உங்க வாழ்க்கையில சிலதெல்லாம் நடக்கக்கூடாது, அதுக்கு ஜெபம் பண்ணணும். வியாதி வரக்கூடாது ஆண்டவரே, இயேசுவின் நாமத்துல வியாதி வரக்கூடாது, அதுக்கு ஜெபம் பண்ணணும். பிசாசு உங்களை தொடக்கூடாது, அதுக்கு ஜெபம் பண்ணணும். நஷ்டம் வரக்கூடாது, ஜெபம் பண்ணணும். பின்மாற்றம் வரக்கூடாது, ஜெபம் பண்ணணும். பிள்ளைங்க கெட்டுடக்கூடாது, ஜெபம் பண்ணணும். நீங்க குளிர்ந்துடக்கூடாது, ஜெபம் பண்ணணும். இது உங்களுக்கு தடுப்பண மாதிரி. தடுப்பணை ஜெபங்களை செய்யறதுக்கு நாம் படித்திருக்க வேண்டும். பிரியமானவங்களே, உங்க வாழ்க்கையில இது வேணும், அது வேணும், வேணும் வேணும் வேணும்னு கேட்கிற ஜெபம் இல்லை. இது உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடாது, இதுக்காக ஜெபம் பண்ணணும். நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். உங்க வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு எதை நீங்க நினைக்கிறீங்களோ அதுக்காக ஜெபம் பண்ணணும். மழை பெய்யாதபடிக்கு எலியா ஜெபம் பண்ணார்ல. யோசித்து பாருங்க, எத்தனை காரியத்துல நீங்க இதெல்லாம் எனக்கு நடக்கக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணி இருக்கிறீங்க. அந்த மாதிரி நம்ம ஜெபம் பண்ணலையே. இதெல்லாம் எனக்கு வரக்கூடாது ஆண்டவரே. யோபுவின் வாழ்க்கையில வந்தது போல எனக்கு வரக்கூடாது. நகோமி வாழ்க்கையில வந்தது போல எனக்கு வரக்கூடாது. ஆகார் வாழ்க்கையில வந்தது போல
எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் வரக்கூடாது. தாமாருக்கு வந்தது போல என் பெண் பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. அப்சலோமுக்கு வந்தது போல, அம்னோன் செய்தது போல என் ஆண் பிள்ளைங்களுக்கு வரக்கூடாது. இது ஒரு பிரேயர், இது ஒரு ஜெபம். பிரியமானவங்களே, இந்த மாதிரி ஜெபம் பண்ணுவதை எலியா நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இஸ் a prophet of prayer. அது மட்டும் இல்ல, அடுத்த வசனம் சொல்லுது, மறுபடியும் ஜெபம் பண்ணினான், அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. இந்த ஜெபம்ல எனக்கு இது வேணும் ஆண்டவரே, இது திறக்கணும் ஆண்டவரே, வழி பிறக்கணும் ஆண்டவரே, பலன் தரணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணணும். இது எஸ் ஜெபம். இது வேணும் ஆண்டவரே, இது நடக்கணும் ஆண்டவரே, இது கிடைக்கணும் ஆண்டவரே, இது எங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் உண்டாகணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்றது. See the different ரெண்டு வகையான ஜெபங்கள். இந்த ரெண்டு வகையான ஜெபங்கள் உங்களுக்கு செய்ய தெரிஞ்சா நீங்க எலியாவின் ஜெபத்தை கற்றுக்கொண்டவர்கள். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, எலியா விண்ணப்பம் பண்ணினார்னு 3 இடங்கள்ல வருது. 3 சாப்டர்ல அவர் ஜெபம் பண்ணாருன்னு. அவர் பண்ண முதல் ஜெபம் ஒரு பிள்ளைய உயிரோட எழுப்பினாரு. வாசிப்போம் 17ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 17:21. அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். என்ன பண்ணாரு? praying man. ஓப்பனா சொல்லுது. அவர் எப்படி ஜெபம் பண்ணாரு? யாருக்காக பண்ணாரு? அந்த பிள்ளைக்காக பண்ணாரு. எதுக்காக பண்ணாரு? அவன் ஆத்துமா திரும்பி வரணும். இந்த மாதிரி ஜெபங்கள் உங்களுக்கு அவசியமா இருக்குது. பிரியமானவங்களே, தாய்மார்களே, பெற்றோரே, தகப்பன்மார்களே, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை திரும்பி வரணும். இதுக்கு பெஸ்ட் முதல் ஸ்டெப் ஜெபம் பண்ணணும். எலியா ஜெபம் பண்ணாருன்னு சொன்னேனே, எவ்வளவு காரியங்கள் இருக்குது பாருங்க. prophet of prayer, ஜெபத்தின் தீர்க்கன், ஜெபம் பண்ணவர், சாதாரண மனுஷன்னு சொல்லுது, ஆனா ஜெபம் பண்ணாரு. ஆக வாலிப பிள்ளைகள் கர்த்தரிடத்துல திரும்பி வரணும் அப்படின்னு ஜெபம் பண்ணணும். உங்கள அநேக பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்றீங்கல்ல. ஒரு சில பிள்ளைங்க எல்லாம் தூரம் போயிருச்சு, ஒரு சில பிள்ளைங்க கீழ்ப்படியில, ஒரு சில பிள்ளைங்க முன்ன மாதிரி இல்லை, ஒரு சில பிள்ளைங்க ஒன் சைடா இருக்குது, ஒரு சில பிள்ளைங்க ஆண்டவரே வேண்டான்னு ஒதுங்கி நிக்குது, தூரம் நிக்குது, பைபிள் வாசிக்கல, ஜெபம் பண்ணல, சர்ச்சுக்கு போல, பக்தி இல்லை, முன்னாடி நல்லா இருந்துச்சு ஆனா இப்ப கெட்டு போய் கிடக்கு. அப்படி ஒரு சூழல் இருக்கும்போது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், லார்ட் அவனை திரும்பி வர செய்யும். இது உங்களது ஜெப வாழ்க்கையில மிக முக்கியமான குறிப்பு. praying for your children. இது டெய்லி பிரேயரா கூட இருக்கலாம். உங்களுக்கே தெரியாது உங்க பிள்ளைங்க எவ்வளவு தூரத்துல இருக்கிறாங்க, ஆண்டவரோட எவ்வளவு க்ளோஸா இருக்கிறாங்க, அவரை விட்டு எவ்வளவு தூரத்துக்கு போயிட்டாங்க, உங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்க ஜெபம் இல்ல அவங்களை காக்கும், அவங்களை திரும்ப கொண்டு வரும். that is the only weapon. ஹல்லேலூயா. ஒரே ஒரு ஆயுதம் தான் உங்ககிட்ட இருக்குது, அது ஜெப ஆயுதம். ஒரே ஒரு வாய்ப்பு தான் உங்ககிட்ட இருக்குது, அது ஜெப வாய்ப்பு. ஒருவேளை உங்க பிள்ளைங்க வெளியே இருக்கலாம், தூரத்தில் இருக்கலாம், என்ன நடக்குதுன்னு தெரியாது. உங்க ஜெபம் தான் அவங்கள கிட்ட கொண்டு போய் நிறுத்தும். உங்க ஜெபம் அவங்கள தொடும், உங்க ஜெபம் அவங்கள காக்கும். So Lord bring it back என்பது உங்களுடைய ஜெபமா இருக்கணும். இரண்டாவது எலியா ஜெபம் பண்ணதை கவனிங்க. 18ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம், எலியா வின் ஜெபத்தை. 18th chapter 39. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். கர்த்தரே தெய்வம் என்றார்கள். ஏன்னா இவர் ஜெபம் பண்ணாரு. 36ஆம் வசனத்துல, அந்தி பலி செலுத்தும் நேரத்தில் தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும்.
கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும். It's the second prayer. ஓப்பனா எலியாவை பத்தி, அவர் ஜெபத்தை பத்தி சொல்ற இடம். அவர் சொல்றாரு, லார்ட் prove it, லார்ட் prove it. இந்த ஜனங்களுக்கு முன்னால நீர்தான் ஆண்டவர் என்பதை நிரூபிங்க ஆண்டவரே, நிரூபிங்க. அப்போ இந்த ப்ரூவ் இட் ஜெபம் இருக்குது இல்ல, அது கூட நமக்கு தேவையா இருக்குது. லார்ட், நீங்க தான் ஆண்டவர், என்னுடைய ஆண்டவர் என்பதை அறியும்படி இதை ப்ரூவ் பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லணும். ஏதோ ஒரு சாதாரண ஜெபமா போயிடல, ப்ரூவ் பண்ற ஜெபமா இருக்கணும். லார்ட், யூ மஸ்ட் ப்ரூவ் இட். நீர் ஜீவன் உள்ளவர், ப்ரூவ் பண்ணுங்க ஆண்டவரே. நீர் என்னை ரட்சித்தவர், ப்ரூவ் பண்ணிடுங்க ஆண்டவரே. என்ன பாகாலில் இருந்து விடுவிச்சு கொண்டு வந்தீர், ப்ரூவ் பண்ணுங்க ஆண்டவரே. ப்ரூவ் இட் பிரேயர் உங்களுக்கு தேவைப்படுது. கர்த்தர் உங்களை நிரூபிக்கணும், கர்த்தர் உங்க காரியத்தை நிரூபிக்கணும், கர்த்தர் உங்க விசுவாசத்தை நிரூபிக்கணும், கர்த்தர் உங்களை பிரிச்செடுத்து ரட்சித்ததை நிரூபிக்கணும். அப்போ அது உங்க மக்கள் மத்தியில நிரூபிக்கணும். உங்க சொந்தக்காரர் மத்தியில, நண்பர்கள் மத்தியில, ஆபீஸ்ல, காலேஜ்ல, ஸ்கூல்ல நீங்க தேவனுடைய பிள்ளை, ஆண்டவர் உண்மையிலே உங்களை ரட்சித்தார் என்பதை ப்ரூவ் பண்ணும்படி நிரூபிக்கணும். ப்ரூவ் இட் லார்ட், என்னை கேட்டருளும், ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணாராம். மூணாவது அவர் பண்ண ஜெபம் 1 ராஜாக்கள் 19:4. அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஜெபம் பண்ணாராம். அவர் சொன்ன ஜெபத்தை பாருங்க. லார்ட், ஐயோ என் உயிரை எடுத்துக்கங்க ஆண்டவரே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். லார்ட், டேக் இட் லார்ட், டேக் இட். சாகணும்னு ஜெபம் பண்ணவங்க இருக்கிறாங்களா அப்படின்னா, தோ எலியாவே இருக்கிறார். ஆண்டவரே, நான் வாழணும்னு ஜெபிக்கல, என் வாழ்க்கை வேண்டாம், என்னை எடுத்துக்குங்க அப்படின்னு ரொம்ப பேர் ஜெபம் பண்ணி இருக்கிறாங்களே. மோசே அப்படி ஜெபம் பண்ணாரு. என்னாகம புத்தகம் 11ஆம் அதிகாரம் 15. உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாத படிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று. இது என்ன ஜெபம்? ஆண்டவரே, கிருபை கிடைக்கலனா நான் எதுக்கு வாழணும்? எனக்கு உபத்திரம் ரொம்ப இருக்கு ஆண்டவரே, இதை பார்க்காதபடி தயவு செஞ்சு என்னை கொன்று போடும் அப்படின்னு கேட்டாரு. இதே போல எரேமியா ஜெபம் பண்ணி கேட்டாரு, ஐயோ நான் கர்ப்பத்தில் உருவானதே தப்பு, என்னை ஏன் நீங்க கர்ப்பத்தில் இருக்கும் போதே அபார்ட் பண்ணாத போயிட்டீங்க ஆண்டவரே அப்படின்னு எரேமியா சொன்னதா 20ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்துல வாசிக்க முடியும். எரேமியா அப்படி சொல்லி இருக்கிறாரு. யோனா 4ஆம் அதிகாரத்தை வாசித்தா யோனாவும் சொல்லி இருக்கிறாரு, ஆண்டவரே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், நான் சாகட்டும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. யோபுவும் சொல்லி இருக்கிறாரு, என்னை கொன்று போடும் என்று. அருமையானவங்களே, வாழ்க்கையில இப்படிப்பட்ட கசப்பான நேரங்கள் உங்களுக்கும் வரலாம். யூ மே பி எ பிலீவர், கர்த்தரை பக்தியா சேவிக்கிறவங்க, கர்த்தரை அறிஞ்சவங்க, தேவனை நம்புறவங்க. ஆனா உங்களுக்கும் இப்படிப்பட்ட சோர்வு வரலாம். எதுக்கு ஆண்டவரே நான் வாழணும்? ஏன் ஆண்டவரே என்னை உயிரோட வச்சிருக்கிறீங்க? இதெல்லாம் எதுக்கு ஆண்டவரே நான் பார்க்கணும்? ஜீவனை எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி இருக்கலாம். எரேமியா, லார்ட் என்னை ஏன் நீங்க உயிரோட அப்பவே அழிச்சிட்டு போட்டுல? எங்க அப்பாவுக்கு ஒரு மகன் பிறந்தான்னு வந்து சொன்னானே, அவனே சபிக்கப்பட்டவன் அப்படின்னு எரேமியா சொல்றாரு. அவனே சபிக்கப்பட்டவன். அவன் சொன்னான் பாருங்க, அந்த நாளும் எனக்கு பிடிக்கல, செய்தியும் பிடிக்கலன்னு. எந்த அளவுக்கு ஜனங்க கசப்பான அனுபவத்தை அவங்க சந்திச்சிருந்தா, பெரிய பெரிய விசுவாசிகள் கூட இப்படி கசப்பான வார்த்தைகளை பேசியிருப்பாங்க. விசுவாச வாழ்க்கையில
கடவுளுடைய பிள்ளைகளுக்கு இதெல்லாம் ஒரு சகஜமான பாதைகளா இருந்தால், இதோ இப்படிப்பட்ட ஆட்களை நீங்க கவனிக்க வேண்டியது இருக்குது. இந்த ஆட்கள் தான் பெரிய காரியங்களை பின்னால சாதிச்சு ஜெயிச்சாங்க. இதே ஆட்கள் தான், இதே எரேமியா பெரிய காரியத்தை, பெரிய தீர்க்கதரிசியா இவன் நின்னா. இதே மோசே தேவனை சந்திச்சு தேவனே அவன் சாவ அடக்கம் பண்ணாரு. இதே யோனா தீர்க்கதரிசியா இருந்து தேவன் அவனுக்கு பாடத்தை கற்பித்தாரு. இதே யோபு பின்னால 2 அத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றாரு. இதே எலிசா தன் மரணத்தை காணாதபடி அக்னி ரதங்களால பரலோகத்துக்கு ஏறி போனாரு. என்ன ஒரு வாழ்க்கை பாருங்களா. வாழ்க்கையில கசந்தவங்க ஒரு நேரத்துல, மறு நேரத்துல வெற்றி வாழ்க்கையை வாழ்ந்தவங்க, ஜெயமான வாழ்க்கையை வாழ்ந்தவங்க. ஒரு நேரத்துல சோர்ந்து போனாங்க, மறுநாள்ல எழுந்து நின்னாங்க. இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க? இந்த ஆட்களை போலவே இருக்கிறீங்களா? இந்த நிலைமையிலிருந்து உங்களால எழும்பி வர முடியும். ஹல்லேலூயா. யாரோ ஒருத்தர் அப்படி இருக்கிறீங்க. இந்த செய்தியை கேட்கிறவங்க யாரோ ஒருத்தர் சாவ விரும்புறீங்க, கசப்பான அனுபவத்தில் இருக்கிறீங்க, யாரோ ஒருத்தர் சலிப்புல இருக்கிறீங்க. அதனால தான் நான் முதல்ல சொன்னேன், are you alone? Are you think life is hard? Please listen the word. இந்த எலியாவை லிசன் பண்ணுங்க. உங்க வாழ்க்கை மேல வரும், திரும்ப உயிர்ப்பிக்கப்படுவீங்க, எழும்புவீங்க. இன்னும் வாழ்க்கையில நம்பிக்கை இருக்குது, வாழ வேண்டிய பாகங்களும் நாட்களும் இருக்குது. ஆகவே இப்படிப்பட்ட மக்களுக்கு கர்த்தர் உதவி செய்ய வல்லவரா இருக்கிறாரு. He was a common man. இரண்டாவது, Elijah was a courageous man. எலியா தைரியம் கொண்ட மனுஷனா இருந்தாரு. இந்த காரியத்துல 18ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 18:21. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். 24 அதே அதிகாரம் 18:24. நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன், அப்பொழுது அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றார். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். அக்கினியினால் உத்தரவு அளிக்கும் தெய்வமே. இந்த சாப்டர் முழுசுமே தேவனை நிரூபிக்கணும். சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் தேவன் இல்லாதவங்க. ராஜா தேவன் இல்லை, பின்வாங்கி போன ஆகாப் ராஜா. எலியா சொன்னாரு, எவ்வளவு காலம் 2 மனசா குந்தி நடப்பீங்க? ஏன் உங்களால ஸ்டேபிளா இருக்க முடியல அப்படின்னு கேட்கிறாரு. இதுக்கு ஒரு தைரியம் வேணும். அவர் எவ்வளவு தைரியம் உள்ளவரா இருந்தா இந்த மாதிரி மக்களை பார்த்து கேள்வி கேட்டிருப்பாரு. 2வது, அக்னியினால பதில் அளிக்கும் தேவனே தேவன் அப்படின்னு தன் தேவனை பத்தி சொல்றாரு. என் தேவன் அக்னியினால பதில் அளிக்கிறவர். இந்த இடத்துல எலியா ப்ராஃபட் ஆஃப் ஃபயர். அக்னியை பற்றி பல இடங்கள்ல வேதம் சொல்லுது. அதுல எலியாவின் வாழ்க்கையில அக்னியோட தொடர்புடைய 4 இடங்கள் இருக்குது. ஒவ்வொரு இடமும் அக்னியோட தொடர்புடைய இடமா இருக்குது. ஏன்னா அவர் அக்னியில் பதில் அளிக்கும் தெய்வம், அக்னியை போல பதில் அளிக்கும் தெய்வனை நம்பனவரா இருந்தாரு. ஃபயர் ப்ராஃபட். அதனாலதான் சொன்னாரு, நான் தேவனுக்கு வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன். ஆண்டவருக்காக வாழும் பொழுது, ஆண்டவருடைய பிள்ளையா வாழும் பொழுது ஃபயரா வாழணும், கூலாய் வாழக்கூடாது என்பதுக்கு எலியா ஒரு சான்று. திரும்ப சொல்றேன், எல்லாருக்குமே இந்த ஒரு ஃபயர் இருக்கணும். ஆண்டவருக்கு பக்தி வைராக்கியமா வாழ்ற ஒரு நெருப்பு, அக்கினி உள்ள எரியணும். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான் அப்படின்னு யோவான் ஸ்நானகனை பத்தி ஆண்டவர் இயேசு சொல்றாரு. எரிந்து பிரகாசித்தான். யாரு? இந்த எலியாவை போல வந்த யோவான் ஸ்நானகன். இயேசு சொன்னாரு,
நான் பூமியில அக்கினியை போட வந்தேன், அதை இப்பொழுதே பற்றி எரிய விரும்புகிறேன். அவருடைய விருப்பம் அப்படியா இருந்துச்சு. அவருடைய பிள்ளைங்க எல்லாம் அக்னியை போல நெருப்பா, ஃபயரா ஆண்டவருக்காக வாழணும். கர்த்தருடைய பிள்ளைங்க மேல இந்த அக்கினி எப்பவுமே எரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். இதுதான் நம்மளை ஃபயரா ஆண்டவருக்கு நிறுத்தும். இல்லாட்டி குளிர்ந்து போயிடுவோம். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாம இருந்தா வாந்தி பண்ணிடுவேன்னு ஆண்டவர் சொல்றாரு. த லாஸ்ட் புக் அப்படி சொல்லுது. வெளிப்படுத்தல் விசேஷம் என்ன சொல்லுதுன்னா, ஒன்னு ஃபயரா இரு, இல்ல கூலா இரு. ரெண்டுமே இருந்தேன்னா உனக்கு ரெண்டு மனசா இருக்குது. ஒரு நாள் இப்படி இருக்குது, ஒரு நாள் அப்படி இருக்குது. ஒரு நாள் பிலீவரா இருக்கிற, இன்னொரு நாள் விசுவாசிக்க மாட்ற. ஒரு நாள் ஜெபம் பண்ற, இன்னொரு நாள் நம்ப மாட்ற. ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருக்கிற, இன்னொரு நாள் இருக்க மாட்ற. இந்த மாதிரி ரெண்டு வாழ்க்கை இருந்தா அக்னியா இருக்க முடியாது, ஃபயரா இருக்க முடியாது. விசுவாசி பக்தி வைராக்கியமா இருக்கணும்னா அக்னிமயமான ஒரு வாழ்க்கை, ஃபயர்ஃபுல் வாழ்க்கை வாழணும் என்பதை எலியா சொல்றாரு. எலியா தைரியம் உள்ளவரா இருந்தாரு அப்படின்னு சொல்லுது. காரணம், அவர் அக்னியால் பதிலளித்த தேவனை விசுவாசித்தாராம். அவருக்கு இருக்கிற அந்த சின்ன வாழ்க்கையில 4 இடங்கள்ல அக்னி அவர் கண்களால பார்த்தாரு, ஊழியத்துல பார்த்தாரு. முதல்ல அக்னி இறங்கிய இடம் பலிபீடத்துல இறங்குச்சு. 18ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் சொல்லுது, ஆண்டவர் அக்னியை இறக்கி அந்த பலிபீடத்தை, அந்த அக்னி தண்ணீர் எல்லாம் நக்கி போட்டுருச்சு அப்படின்னு சொல்லுது. இதனால அவர் அக்னியில பதில் அளித்ததும் எல்லாரும் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் அப்படின்னு சொன்னாங்க. 38 வாசிப்போம். அக்னி இறங்கி சர்வாங்க தகன பலியும் விறகுகளையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால் இந்த தண்ணீரை நக்கி போட்டது. சோ அக்னி பலிபீடத்தில் இருந்துச்சு. 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று, அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை, அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. கர்த்தருடைய வார்த்தை அக்கினிக்கு பின்னால இருந்துச்சு. அங்கேயும் அக்னி. 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிப்போம். அப்பொழுது எலியா அந்த 50 பேரில் தலைவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவது என்றான். இங்கேயும் அக்னி. 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். எப்படி அவர் ஊழியத்துல திரும்ப 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 அக்கினி வந்துச்சு பாருங்க. எப்படி எலியா தைரியம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாரு, விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாருன்னா, அவர் அக்னிய கண்ணால பார்த்தவர், அதை அனுபவிச்சவர், அதை ருசிச்சவர். அவர் பேரு ப்ராஃபட் ஆஃப் ஃபயர். கூலா இருந்தா ஃபயரா வாழ முடியாது. திரும்ப சொல்றேன், வாலிப பிள்ளைகளுக்கு சேர்த்து சொல்றேன், கூலா இருந்தா ஃபயரா வாழ முடியாது. ஃபயரா இருந்தாதான் ஃபயரா வாழ முடியும். அப்போ எலியாவினுடைய துவக்கம் அக்னியா இருந்துச்சு, மைய பகுதி அக்னியா இருந்துச்சு, முடிவு அக்னியா இருந்துச்சு. அக்னி ரதங்கள் வந்து அவரை பரலோகத்துக்கு கொண்டு போயிருச்சான். சாவாம பரலோகத்துக்கு போனவங்க 2 பேரு. ஒன்று ஏனோக்கு, இன்னொருவர் எலியா. இவங்க 2 பேருமே மரணத்தை காணவே இல்லை. மரணத்தை பார்க்காத வாழ முடியுமா? ஆகையினால்தான் எலியா முக்கியமானவரா இருந்தாரு. கிறிஸ்தவ வாழ்க்கையில கூட நமக்கு மரணம் இல்லை, ஆனா பரலோகம் நமக்கு ரிசர்வ்டா இருக்குது. மரணத்தின் ஊடா போறோம், அது நித்திரன்னு வேதம் அழைக்குது. ஆனால் அந்த மரணத்தையும் சந்திப்பதற்கு அக்னிமயமா வாழணும், அக்னியா வாழணும். கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமா வாழணும். ஆண்டவருக்காக 2 மனசா வாழக்கூடாது, ஒரே மனசா வாழணும். அவரை மாதிரி ஆண்டவரை பின்பற்றி வாழ்ந்தா அக்னிமயமான வாழ்க்கை இருக்கும்.
உங்களை பிசாசு தொடாத இருக்கணும்னா நீங்க ஃபயரா இருக்கணும். உங்களை உலகம் தொடாத இருக்கணும்னா ஃபயரா இருக்கணும். பாவம் தொடாத இருக்கணும்னா ஃபயரா இருக்கணும். தீமைகள் தொடாத இருக்கணும்னா ஃபயரா இருக்கணும். பிசாசின் கிரியைகள், பில்லி சூனியம், ஏவல், சாத்தானின் கிரியைகள் உங்களை தொடாத இருக்கணும்னா ஃபயரா இருக்கணும். அப்பதான் அவைகள் நடுங்கும். எலியா அதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. கரேஜியஸ் மேன். இன்னும் கூட நமக்கு பயம் இருக்குது. ஐயோ, அவன் ஏதாவது செஞ்சுட்டானோ, இவன் ஏதாவது செஞ்சுட்டானோ, அவங்க ஏதோ செஞ்சிடுவாங்களோ அப்படின்ற பயம் இருக்குல்ல. நீங்க ஃபயரா இருந்தா அப்படி பயப்பட மாட்டீங்க. நீங்க ஃபயரா இருந்தா உங்களுக்கு விரோதமா பேசுற வாய்கள் அடைக்கப்படும். நீங்க ஃபயரா இருந்தா உங்களை வியாதி தொடாது. நீங்க ஃபயரா இருந்தா வீக்னஸ் தொடாது. நீங்க ஃபயரா இருந்தா பாவம் கூட தொடாது. நீங்க ஃபயரா இருந்தா பிசாசு தொட மாட்டான், உலகம் தொடாது. ஃபயரா வாழ்ற வாழ்க்கைய வாழணும். courageous man. மூணாவது, எலியா was a committed man. எலியா கமிட் பண்ணவரா, ரொம்ப உறுதியான ஒரு காரியத்தை செய்யறவரா இருந்தார். எதுல கமிட் பண்ணார் பாருங்க, பக்தி வைராக்கியம் உள்ளதுல கமிட் பண்ணார். 1 ராஜாக்கள் 19:10. 1 ராஜாக்கள் 19:10. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியத்துல அவர் உறுதியா இருந்தார். அதுக்கு கமிட் பண்ணிட்டாரா? அதுல இருந்து அவர் இறங்கவே இல்லை. அவருக்கு வீடு எது தெரியுமா? மலை. சாப்பாடு நேச்சுரல். உடை தோல் உடை. அவருக்குன்னு எதுவுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. அவர் வாழ்ற வாழ்க்கை எதுவுமே இல்லை. அதனால தான் அக்னி ரதங்கள் வந்தோம், அப்படியே மேல போயிட்டாரு. எதுவுமே இல்லை. அவர் விட்டுட்டு போனது வெறும் சால்வைய. யோசித்து பாருங்களா, சால்வையை விட்டுட்டு போயிட்டாரு, வேற எதுவுமே விட்டுட்டு போல. அப்போ அந்த கமிட்மெண்ட் அவருக்கு இருந்துச்சு. இன்னொன்னு, 2 ராஜாக்கள் 1:10 வாஸ்தா, தன்னை தேவ மனுஷன் என்பதை அவர் உறுதியா இருந்தாரு. 2 ராஜாக்கள் 1:10. அப்பொழுது எலியா அந்த 50 பேரின் தலைவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி, நான் தேவனுடைய மனுஷன் என்பதுல உறுதியா இருந்தாராம். ஊழியக்காரங்க கூட அந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டை விட்டு விலக கூடாது. அவங்க என்ன ஊழியம் செஞ்சாலும் நான் தேவனுடைய மனுஷன் அப்படின்ற ஒரு உறுதி இருக்கணும். நீங்க எப்பவுமே எந்த காரியத்திலுமே இந்த வார்த்தையை நினைச்சுக்கணும், நான் தேவனுடைய மனுஷன். ஆண்டவரே, என்ன தேவனுடைய மனுஷனா எப்பவுமே வைங்க. பிரச்சனை வர்றப்ப இந்த ஜபத்தை ஞாபகத்தை வச்சுக்கணும். சண்டை வர்றப்ப ஞாபகத்தில் வச்சிருக்கணும். மற்றவங்க தப்பு பண்றப்ப நீங்க நினைக்கணும், ஆண்டவரே என்ன தேவனுடைய மனுஷனா வைங்க. அவங்க மேல தப்பு இருக்கும், நியாயத்தை கேட்கணும் போல தோணும். அதுல கூட ஆண்டவரே என்ன தேவனுடைய மனுஷனா வைங்க. ஒரு நாள் கார் ஓட்டிகிட்டே போறேன். கார் ஓட்டிட்டு போறப்ப ஒரு பையன் என்ன பண்ணான், அவன் விளையாடிட்டே பைக்ல குறுக்க விட்டுட்டான். பயங்கர கோவம் வந்துச்சு. என்னடா இவன் ஒழுங்கா ஓட்டினானா, இப்படி அலங்கோலமா ஓட்டிட்டு காருக்கு முன்னாடி விட்டான். அவன் விழுந்து நிக்கிறான். கண்ணாடி திறந்து அவனை திட்டலான்னு பார்த்தா, பிரைஸ் தி லார்ட் அங்கிள் அப்படின்னா. ஐயோ, ஆண்டவரே என்ன தேவனுடைய மனுஷனாவே வைங்க. ஆண்டவரே என்ன தேவனுடைய மனுஷனா வைங்க. இப்ப நான் திட்டி இருந்தேன்னா என்ன அவன் அப்படி நினைச்சிருக்க மாட்டான். இந்த மாதிரி சூழல் உங்களுக்கு வரலாம். அப்பெல்லாம் இது தேவைப்படுது. ஆண்டவரே என்ன தேவனுடைய மனுஷியா வைங்க, தேவனுடைய பிள்ளையா வைங்க. ஆண்டவரே என்ன அப்படியே வச்சிருங்க, ஆண்டவரே மாத்திராதீங்க. இட்ஸ் மை கமிட்மெண்ட். இட்ஸ் யுவர் கமிட்மெண்ட் பிரதர்ஸ், இட்ஸ் யுவர் கமிட்மெண்ட் சிஸ்டர். இப்படி ஒரு ஸ்கேலை மெயின்டைன் பண்றது
லைஃப்ல ஒரு கமிட்மெண்ட். அந்த ஸ்கேல் மாறவே கூடாது, டியூன் மாறவே கூடாது, டிகிரி மாறவே கூடாது. ஆல்வேஸ் எலியா அதை கத்து கொடுத்தாரு. கமிட்டட் மேன். அகசியா ஒரு தப்பு செஞ்சான். அந்த தப்ப தீர்க்கதரிசி விசாரிக்கிறாரு. 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்தை கவனிங்க, 2ஆம் வசனம். அகசியா சமாரியாவில் இருக்கிற தன் மேல் வீட்டிலிருந்து கிராதியின் வழியாய் விழுந்து வியாதிப்பட்டு இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா என்று எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபுனிடத்தில் போய் விசாரியுங்கள் என்று ஆட்களை அனுப்பினான். கர்த்தருடைய தூதன் திஸ்பியனாகிய எலியாவை நோக்கி, நீ எழுந்து சமாரியாவுடைய ராஜாவின் ஆட்களுக்கு எதிர்ப்பட போய் இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா நீங்கள் எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபுனிடத்தில் விசாரிக்க போகிறீர்கள். என்ன கேட்டார் எலியா? இந்த ராஜா அகசியா யார் தெரியுங்களா? ஆகாப் ராஜா பையன். ஆகாப் இறந்துட்டாரு. அவங்க பையன் ஆட்சிக்கு வந்தான். ஆட்சிக்கு வந்தவ வீட்டுக்கு மேல ஜல்லட கம்பி போட்டிருக்கிற பால்கனியில நடந்து போனானா, அதுல இருந்து கீழே விழுந்தானா. கீழே விழுந்தப்ப பிழைக்க முடியாதபடி வியாதிப்பட்டான். ஆக அவன் பிழைப்பானோ இல்லையோன்னு விசாரிக்க எக்ரோனின் தேவனிடத்துல போய் விசாரிச்சுட்டு வாங்க அப்படின்னு ஆள் அனுப்புனான். அதை அறிந்த எலியா நேரா போய் கேட்டாரு, இஸ்ரவேல்ல தேவன் இல்லைன்னா எக்ரோன்ல விசாரிக்க போனீங்க, இதனால நீ ஏறின கட்டில இருந்து இறங்க மாட்ட, செத்துருவ அப்படின்னு சொன்னாரு. என்ன மாதிரி ஒரு கமிட்மெண்ட் பாருங்க, ஹீலிங் கமிட்மெண்ட். வீக்கா இருக்கிறாங்க, அவர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கீழே விழுந்துட்டாரு, பெட்ரிடன் ஆயிட்டாரு. அதுல தேவனை விசாரிக்காத போனல, அந்த நேரத்துல அதுல கூட தேவனை விசாரிக்காத போனியே. இஸ்ரவேல்ல தேவன் இல்லை நான் செஞ்ச என்ன ஒரு ஸ்ட்ராங் கமிட்மெண்ட், என்ன ஒரு ஸ்ட்ராங் கமிட்மெண்ட். அவரை மாதிரி கமிட்மெண்ட் இன்னைக்கு நமக்கு வேணும். ஆண்டவருக்காக 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 நிக்கிறது, எல்லா காரியத்திலும் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் விசாரிக்கணும் அப்படின்ற கமிட்மெண்ட் எலியாவுக்கு இருந்துச்சு. Committed man, committed woman will get the great blessings from God. நான் திரும்ப சொல்றேன், உங்க வாழ்க்கையில ஆண்டவருக்காக கமிட் பண்ணி இருந்தீங்கன்னா, ஆண்டவர் மேல உங்கள் கமிட்மெண்ட் இருந்துச்சுன்னா, தேவன் உங்களை ஆசீர்வதிக்க தயங்கவே இல்லை. ஆசீர்வதிக்க அவர் ஒரு நாளும் யோசிக்கவே மாட்டார். ஏன்னா உங்க கமிட்மெண்ட்டை பார்த்து, உங்க தீர்மானத்தை பார்த்து, உங்களுடைய உடன்படிக்கையை பார்த்து, உங்களோடு கூட ஆண்டவர் செய்த அந்த உடன்படிக்கையை நினைச்சு, வாக்குத்தத்தத்தை நினைச்சு அவர் காரியத்தை செய்ய வல்லவரா இருக்கிறாரு. கவனிங்க, இந்த எலியாவின் வாழ்க்கையில அவருடைய முழு கமிட்மெண்ட்ல மற்றவங்களுக்கு கிடைச்சது என்ன தெரியுமா? பிளஸ்ஸிங். 5 பிளஸ்ஸிங்கை சுருக்கமா சொல்றேன். இந்த எலியா எப்படி ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தாருன்னு. நம்பர் 1, ஃபுட். உணவுல ஒரு அற்புதம் நடந்துச்சு. சாரிபாத் ஊர்ல விதவைய சந்திச்சவர், உன்னிடத்துல என்ன இருக்குது? கடைசி அப்பம், கடைசி என்ன, கடைசி மாவு இருக்குது அப்படின்னு சொன்னா. 17ஆம் அதிகாரம் எலியாவை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்றப்ப அதை தான் சொல்லுது. அவர் சொன்னார், எடுத்துட்டு வா, முதல்ல என்னிடத்துல எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா எடுத்துட்டு கொடுத்துச்சா. தேசத்தில் பஞ்சம் தீரும் வரைக்கும் எண்ணெயும் மாவும் குறையவில்லை. ஹல்லேலூயா, இட்ஸ் a miracle. தேவனுடைய பிள்ளைங்க கர்த்தர் மேல கமிட்டடா இருந்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பாட்டுல ஆண்டவர் குறைவில்லாத அற்புதம் செஞ்சு நடத்துவாரு. தோ சாரிபாத் விதவைக்கு செஞ்சது போல, கடைசி சாப்பாட்டுல செஞ்சது போல. இது உண்மை. ஏன்னா கமிட்டட் பீப்புள் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. சாரிபாத் விதவைல அவ சொன்னா, த லாஸ்ட் ஃபுட் இருக்குது, அதுக்காகத்தான் நாங்க இப்போ விறகு பொறுக்கிறோம், இதை சாப்பிட்டுட்டோம்னா அப்புறம் சாப்பாடு இல்லை அப்படின்னு சொன்னா. அந்த லாஸ்ட் ஃபுட்டை கடவுளுடைய ஊழியக்காரங்கிட்ட கொண்டு கொடுத்துட்டு
அவ வெயிட் பண்றா. தேவன் அற்புதம் செஞ்சாராம். லாஸ்ட் ஃபுட்டு எப்படி அவங்களுக்கு பஞ்சம் முழுதும் உதவிச்சு பார்த்தீங்களா? இது ஒரு பெரிய அற்புதம். சாப்பாட்டுக்காக நீ பயப்பட வேண்டாம். கமிட்டட் மேன், கமிட்டட் உமன், கமிட்டட் பிலீவர், கமிட்டட் சர்வெண்ட் ஆஃப் காட், ஊழியக்காரங்க யாரா இருந்தாலும் கர்த்தரை நம்பும் பொழுது ஆண்டவர் உனக்கு சாப்பாட்டுல அற்புதம் செய்வாரு. நம்பர் 2, ஹீலிங். இந்த சாரிபாத்து விதவையினுடைய பையன் இறந்ததும் அந்த பையனை வாங்கி மேல் வீட்டுக்கு போறாரு. மேல் வீட்டுக்கு போய் ஜெபம் பண்றாரு என்பதை அந்த 17ஆம் அதிகாரம் சொல்லுது. முதல் அற்புதம் சாரிபாத்துக்கு சாப்பாட்டுல அற்புதம். 2வது அற்புதம் சாரிபாத்து பிள்ளையின் வாழ்க்கையில அற்புதம். இங்க ஒரு அற்புதம் நடந்துச்சு. அவன் ஆத்துமா திரும்பி வந்துச்சு. செத்துட்ட பிள்ளை உயிரோடு எழுந்தான். இதுவும் தேவன் கமிட்டட் பீப்புளுக்கு செஞ்ச அற்புதம். 3வது ஃபயர். 18ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல அக்னி இறங்கி அவர்களுக்கு பதில் அளிச்சது. அக்னி இறங்குச்சு, பதில் வந்துச்சு. 4வது ரெயின். 18ஆம் அதிகாரம் லாஸ்ட் பகுதியை வாஸ்தா மழை வந்துச்சு அப்படின்னு ஊழியக்காரனை பார்த்து சொன்னாரு. 43 தன் ஊழியக்காரனுக்கு நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அதனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன் நீ போய் ஆகாப்பை நோக்கி மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்றான். மழை வந்துச்சு. என்னெல்லாம் வந்துச்சு பாருங்க. சாப்பாடு வந்துச்சு, ஹீலிங் அற்புதம் வந்துச்சு, ஃபயர் வந்துச்சு, இப்ப மழை வந்துச்சு. மழை கூட ஆண்டவர் அற்புதமா கொடுத்தாரு. கமிட்டட் பீப்புளுக்கு ஆண்டவர் வானத்தை திறந்து பதில் அளிக்கிறாரு. லாஸ்டா கிஃப்ட் வந்துச்சு. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் எலிசாவுக்கு கிஃப்ட் 10ஆம் வசனம். அதற்கு அவன் அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றார். இங்க கிஃப்ட் அபிஷேகம் வந்துச்சு, கிஃப்ட் வந்துச்சு. இது எல்லாமே சூப்பர் நேச்சுரலா வந்தது. பெரியமானவங்களே, இது எல்லாமே சூப்பர் நேச்சுரலா வந்தது. இது ஏதோ அன்னைக்கு நடந்தது இல்ல. எலியாவின் தேவன் நம்முடைய தேவனா இருக்கிறாரு. எலியா போயிருக்கலாம், தேவன் போகல. எலியா மாறி இருக்கலாம், தேவன் மாறல. எலியாவின் காலம் முடிஞ்சிருக்கலாம், தேவனின் காலம் முடியல. அப்போ தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில தேவன் இன்னைக்கும் வாய்ப்புகளை உண்டாக்கி அற்புதங்களை செய்யறாரு. என்ன காரியமெல்லாம் உங்க வாழ்க்கையில தேவையோ அதையெல்லாம் தேவன் செய்யறதுக்கு ஆவலா இருக்கிறாரு. இது எல்லாம் பெரியது. ஒருத்தனுக்கு சாப்பாடு கிடைச்சது, இன்னொன்னுக்கு உயிர் கிடைச்சது, இன்னொருவனுக்கு சுகம் கிடைச்சது, இன்னொருவனுக்கு அக்னி இறங்கி தேவனை நிரூபிச்சது, இன்னொன்னுக்கு மழை கிடைச்சது, அடுத்தது ஒருத்தனுக்கு அபிஷேகமும் வரங்களும் கிடைச்சது. வாட் ஏரியாஸ் ஆர் யூ இன் நீட்? எந்த ஏரியாவில் உனக்கு என்ன வேணும்? சாப்பாடு, ஹீலிங், மழை, அக்னி, வரம், உயிர், எது வேணும்? அப்போ தேவன் இவைகளை எல்லாம் செய்ய உங்களுக்கு ஆயத்தமா இருக்கிறப்ப அவருக்காக பக்தி வைராக்கியமா நிற்கும் பொழுதுதான் இது உங்களுக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. God's care, God's response, God's listen, God works, God uses. திரும்பவும் ஆண்டவர் உங்களுக்கு அதையே செய்வார். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். எலியாவின் தேவன் எங்களுடைய தேவனாயிருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எலியாவின் தேவன் என்னுடைய தேவன் சொல்லுங்க. எலியாவுக்கு அற்புதம் பண்ணினவர் எனக்கும் அற்புதம் பண்ணுவார். எலியாவின் சத்தத்தை கேட்டவர் எனக்கும் என் சத்தத்தை கேட்பார். எலியா பிள்ளைய உயிரோடு எழுப்பியது போல
எனக்கும் என் வாழ்க்கையிலையும் அவர் உயிரோடு எழுப்புவார். எலியா கர்த்தரை நிரூபிச்சது போல நானும் கர்த்தரை நிரூபிப்பேன். எலியாவின் வாழ்க்கையில அக்னி இறங்கி பதில் தந்தது போல உங்க வாழ்க்கையிலும் ஆண்டவர் அக்னியால் பட்சித்து பதில கொடுக்க ஆயத்தமா இருக்கிறாரு. இதை நம்பினீங்கன்னா, ஆண்டவரை நீங்க உறுதியாய் பின்பற்றி நின்னீங்கன்னா, இது உங்களுக்கும் கிடைக்கும், இது உங்களுக்கும் உண்டாகும். இயேசு ராஜா, உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே எலியாவின் தேவன் என்னுடைய தேவன் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் அறிக்கை செய்கிறோம். ஆண்டவரே, எலியா அவர்களுக்கு எந்த வாழ்க்கையில கஷ்டத்தை சந்திச்சு சோர்ந்து போனாரோ அதே வாழ்க்கையில அற்புதமாய் அவரை உயர்த்தி கொண்டு போனேன். அதே வாழ்க்கையில அவரை கௌரவப்படுத்தினேன். அதே வாழ்க்கையில அக்னி ரதங்கள் வந்து அவரை எடுத்துக்கொண்டு போனதே. அப்படிப்பட்ட ஒரு உயர்வான வாழ்க்கை, மேன்மையான வாழ்க்கையை உங்களுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் கொடுப்பீராக. இந்த செய்தியை கேட்ட எல்லாருக்கும் ஒரு அற்புதம் நடக்கட்டும். எல்லார் வீடுகளில ஒரு அற்புதம் நடக்கட்டும். எல்லா ஊழியங்களில ஒரு அற்புதம் நடக்கட்டும். எல்லாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு அனல் உண்டாகட்டும், ஒரு அபிஷேகம் உண்டாகட்டும், தேவ கிருபை உண்டாகட்டும், தேவ தயவு உண்டாகட்டும், உற்சாகம் உண்டாகட்டும். எல்லா விதமான எதிர்ப்புகளை இயேசுவின் நாமத்துல உடைந்து போவதாக. எல்லா விதமான மனசோர்வுகள், தளர்வுகள் உடைந்து போவதாக, மறைந்து போவதாக, கிருபை உண்டாவதாக. ஆச்சரியமான காரியங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு நடக்கட்டும். புதிய வாசலும் புதிய வழிகளும் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கு அற்புதம் நடக்கட்டும். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில நடக்கட்டும், சரீரத்துல நடக்கட்டும். இயேசுவின் நாமத்துல சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்துல பலன் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்துல கிருபை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்துல தடைகள் உடைக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்துல தேவ தயவு உண்டாவதாக. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகளை நடத்துவீராக. இந்த வாரம் முழுவதும் காத்துக்கொள்ளும், தேவைகளை சந்தியும், கூட இரும், ஜெயம் உண்டாக செய்யும், வெற்றி பெற செய்யும், மகிழ்ச்சி உண்டாக செய்யும். அவர்களுக்கு கர்த்தர் துணையாய் இருப்பீராக. ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. கோடா கோடி ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. ஆன்லைன்ல இருக்கிறவங்க, பைபிள் டிவில பாக்குறவங்க, யூடியூப்ல பாக்குறவங்க, ஒவ்வொருவருக்காக, ஒவ்வொரு குடும்பத்துக்காக, ஒவ்வொரு வாலிபர்களுக்காக, அவர்கள் பெற்றோருக்காக, அவர்கள் படிப்புக்காக, அவர்கள் வேலைக்காக, திருமணத்துக்காக, சரீர சுகத்துக்காக, அவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்காக, அனலுள்ள ஆவிக்குரிய வாழ்க்கை வாழும்படி வெற்றியுள்ள வாழ்க்கைக்காக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஆண்டவரே, தூக்கி விடுவீராக, தூக்கி நிறுத்துவீராக, அவர்களை பலப்படுத்துவீராக, சகாயம் பண்ணுவீராக. கோடா கோடி ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம். சகல மகிமையை உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம் ராஜா. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவின் ஐக்கியமும், சிநேகம், வழி நடத்துதலும் கிறிஸ்து இயேசு வரும் வரைக்கும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.